இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். இன்று 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு பேரவைக்கு சிவில் பிரதிநிதிகள் 3 நியமிப்பதற்காக பாராளுமன்றத்தில் இன்று அனுமதி பெறப்பட உள்ளது. இலங்கை தொடர்பிலான அமெரிக்க பிரேரணை தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் இன்று இலங்கைக்கு வருகை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பிலான அமெரிக்க பிரேரணையின் இறுதி வடிவம் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது. அமெரிக்க பிரேரணையின் நகல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் அது தொடர்பிலான உத்தியோகப்பற்ற கலந்துரையாடல் ஒன்று ஜெனீவாவில் நடைபெற்றிருந்தது. இதன்போது நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்ததுடன் தமது நிலைப்பாட்டை எழுத்து மூலம் அறிவிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்க பிரேரணையின் இறுதி வடிவத்தை தீர்மானிக்க உள்ள கலந்துரையாடல் இன்று மதியம் நடைபெறவுள்ளது. இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட்ட மனித உரிமை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கலப்பு நீதிமன்றத்திற்கு பதிலாக நம்பகத்தன்மையுடனான பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா நேற்று அறிவித்தது. ஹைபிரிட் எனப்படும் கலப்பு நீதிமன்றம் என்ற சொற்பதம் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளதால் அது மாற்றமடைவதே சிறந்தது என இந்த உத்தியோகப்பற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அமெரிக்க தூதுவர் ஹித் ஹாபர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்காவின் பிரேரணை தொடர்பில் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இலங்கைக்கு சார்பான நிலைப்பாட்டினை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அரசியலமைப்பு பேரவைக்கு சிவில் பிரதிநிதிகள் 3 நியமிப்பதற்காக பாராளுமன்றத்தில் இன்று அனுமதி பெறப்பட உள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதி சபாநாயகரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இன்றைய தினம் இதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. சிவில் பிரதிநிதிகளாக கலாநிதி ஏரி ஆரியரத்ன, கலாநிதி ராதிகா குமாரசுவாமி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சிப்லி ஆஷிஸ் ஆகியோரை அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசத்தை 30ஆம் தேதி வரை நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவை பூரணமாக ஸ்தாபிக்கப்படுவதன் பின்னர் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பதாக சுயாதீன ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படும் என பிரதி சபாநாயகர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கிளிநொச்சியில் நிறுவப்பட்டு வரும் இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிலையத்தையும் ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் பிராங்க் வால்டர் பார்வையிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்வி மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவை வரவேற்கும் நிகழ்வு நேற்று கண்டியில் இடம்பெற்றது. மண்டபத்தில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்வில் கண்டி மேஜர் மகேந்திர ரத்வத்தை உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகங்களின் மிகப்பெரிய சொத்து மாணவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கி அவர்களை கல்வி நடவடிக்கையினை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்கு உதவ வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இதனை நடைமுறைப்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம். பல்கலைக்கழகங்களில் அரசியல் கலந்துரையாடல்கள் இருக்க வேண்டும், ஆனால் மோதலில் ஈடுபடக்கூடாது. அரசியல் கருத்துக்களை வகிப்பதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதுவே புதிய அரசாங்கத்தினதும் கொள்கையாகும். மேல்மாகாண சபையின் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஆகியோர் நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். மேல்மாகாண கல்வி, கலாச்சார, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ரஞ்சித் சோமவங்ச நேற்று பத்ராமுல்லாவில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். நாங்கள் இதன் ஊடாக மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும். ஏதேனும் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் எம்மை தெரிவு செய்த மக்களுக்கே நட்டம் ஏற்படும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சேவையாற்ற விரும்புகின்றோம். மேல்மாகாண சபையின் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜார்ஜ் பெரேரா நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார்.
எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நானும் எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரின் உதவியுடன் மக்களுக்கு சேவை செய்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சட்டவிரோதமான மாணிக்கக்கல் அகழ்வு இடம்பெற்ற தம்பஸ்கொட வனப்பகுதியில் நேற்று போலீசார் சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டனர். பலாங்கொட தம்பஸ்கொட வனப்பகுதியில் சட்டவிரோதமான மாணிக்கக்கல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் குறிப்பிட்ட இடத்தில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது பிராந்திய செய்தியாளரும் அங்கு சென்றிருந்தார். மாணிக்கக்கல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றிருந்த இடம் நமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. எனினும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு போலீசாரின் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர்களை கைது செய்வதற்கு முடியாமற் போயுள்ளது. முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் என்பன போலீசாரினால் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த இடத்தில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தல் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளனர். இதை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். சமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரைவரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும்.